வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பாமகவில் இருக்கிற நிறைய உட்கட்சி மோதல்கள், உட்கட்சி பூசல்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு படி மேலே போயிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு அன்புமணி மீது சிபிஐ வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சிபிஐ வழக்கிலே மாட்டிக்கொண்ட காரணத்தினாலே தான் அன்புமணியால் பாஜகவை விட்டு வெளியிலே வர முடியவில்லை. உத்தரப்பிரதேசத்திலே ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலே சீட் வழங்குவதிலே, அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி வழங்குவதிலே முறைகேடு நடந்ததாக சிபிஐயினுடைய வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கிலே அவர் மாட்டிக்கொண்ட காரணம் பாஜகவுடைய ஸ்டைலே என்னென்னா, ஒருவரை அதிகாரத்தில் இருந்தால் அவர்கள் மீது என்ன முறைகேடு இருக்கிறது என்பதை அவர்கள் ரகசியமாக கண்காணிப்பார்கள். அவருடைய பழைய ரெக்கார்டை, பதிவேடுகளை பார்ப்பார்கள். அதில் எங்காவது பிசுறு தட்டியதென்றால், நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிற இடத்துல கூட்டணி வைக்கணும், நான் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடணும், நான் சொல்கிற பேப்பரில் கையெழுத்து போடணும், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ வந்துடணும், உனக்கு தனிப்பட்ட முறையில் கொள்கை, கோட்பாடு, என் சமூக நீதி என்ன வேணாலும் நீ பேசிக்க மேடையில், ஆனால் உன்னுடைய பிடிமானம் என்பது என் கையிலே இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் உன்னை நான் சிறைக்கு அனுப்பி விடுவேன். இதைத்தான் அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பண்ணாங்க, இதைத்தான் சிபு சோரனுக்கு பண்ணாங்க, இதைத்தான் செந்தில் பாலாஜிக்கு பண்ணாங்க. அவர்கள் யாரை வேண்டுமானாலும் வழக்கிலே கைது செய்து உள்ளே அனுப்புவதற்கு நாங்கள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம். எப்பயோ அதிமுக காலத்தில் நடந்த கண்டக்டருக்கும் டிரைவருக்குமான போஸ்டிங் போடுறதை கொண்டு திமுகவில் சேர்ந்ததுக்கு பின்னாடி அந்த பழைய முடித்து வைக்கப்பட்ட வழக்கு, அவர் எல்லாத்துக்கும் பணம்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம்னு சொல்லி முடித்து வைக்கப்பட்ட வழக்கு மறுபடியும் தோண்டி எடுத்து கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்க முடியும் என்கிற நிலைமை அவர்கள் அதிகார வர்க்கத்தை வேட்டையாடுவது, அதிகாரத்தில் இருப்பவர்களை வேட்டையாடுவது, இது பாஜகவினுடைய ஒரு சர்வாதிகார வலைக்குள்ளே அன்புமணி மாட்டிக்கொண்டார் என்பதுதான். இதில் ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார்னா, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தான் கட்சி இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டை இவர் ஏற்க மறுக்கிறார். கட்சியை துவங்கினதே அவர் தானே, ராமதாஸ். ஆமாம், அவர் ஏறத்தாழ 46 ஆண்டு காலம் 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கேன், பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போவேன், நிற்கக்கூட இடம் இருக்காது, எத்தனையோ ஊர்களுக்கு நான் பயணம் சென்றிருக்கிறேன், எத்தனையோ பயணங்களுக்கு மத்தியிலே நான் வேர்வை சிந்தி பல நாட்கள் உழைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கேன். ஏன்னா அதிமுக, திமுக என்று இரண்டு பெரிய ஜாம்பவான் கட்சி, மாபெரும் பெரிய கட்சி, இரண்டு பெரிய கட்சிகளுக்கு நடுவே ஒரு கட்சி நடத்துறது எளிது கிடையாது. நீங்கள் பெரிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வழக்கம் என்னன்னா, ஒரு சிறிய கட்சியில் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஒரு சாதாரணமாக லோக்கலில் பிரசிடெண்ட் ஒருத்தர் வந்தால் கூட கட்சியில் சேர்த்துருவாங்க பெரிய கட்சியில். தனித்த செல்வாக்கு என்பதை கட்சியின் செல்வாக்காக மாற்ற வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர, தனித்த செல்வாக்கிலே ஒருவர் இருந்து விட்டு போகிறார் என்றெல்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிகாரம் பதவி கொடுப்பாங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கு போக முடியும், நீ கடைசி வரைக்கும் இந்த நிலைமையில தான் இருக்க போறியா அப்படின்னு நீங்கள் வன்னியர் சமூகத்திற்கு எத்தனையோ உயர்ந்த பொறுப்புகளை அதிமுக, திமுக மாறி மாறி வழங்கியிருக்கிறது. மத்திய அமைச்சராக இருக்கலாம், அவங்க மாநில அமைச்சராக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், இவ்வளோ விட்டு சமுதாயத்துக்கான கட்சியில் நீ எம்எல்ஏவாக தான் இருக்கலாம், எம்பியாக தான் இருக்கலாம், உன்னால் ஒருபோதும் அதிகாரத்துக்கு பெரிய அளவில் வரவே முடியாது. ஒரு எம்எல்ஏ போய் ஒரு அமைச்சர்கிட்ட போய் கோரிக்கை தானே வைக்க முடியும், நிறைவேற்ற முடியாதுல்ல. அப்போ இவர்கள் சிறுகட்சி நடத்துவது எளிதல்ல. அப்போ அந்த சமூக மக்கள் சமூக நீதியை வலியுறுத்தி, இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி, அதற்காக நடைபெற்ற துப்பாக்கி சூடு, அதற்காக 22 பேர் உயிர் தியாகம் செய்தது, இவ்வளவு பெரிய வரலாற்றை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இந்த வரலாறு எதையுமே தெரியாத ஒருவரை கொண்டு தலைவராக மாற்றியதனுடைய விளைவு, அதனுடைய தண்டனையே அவர் ராமதாஸ் அவரே சொல்கிறார், நான் செய்த வரலாற்று பிழை அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். அப்போ ஒரு கட்சிக்காரனுடைய உழைப்பு என்னவென்று உணர முடியாத ஒருவரை, அதனுடைய மதிப்பு தெரியாதவரை அவர் என்ன செய்கிறாரு, தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றிருக்கிறார். ராமதாஸை மட்டும் ஏமாத்தல. 2022 அன்புமணி தலைவராக ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்குழுவெல்லாம் கூட்டி அவர் தலைவராக தேர்வு செய்யப்படுறார். அவருக்கு பதவி காலம் 2025 முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, 2022 பொதுக்குழு நடக்கலை, 2023 நடந்துச்சு, அதனால் எனக்கு 2026 வரைக்கும் எனக்கு போஸ்டிங் இருக்குது, சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் எனக்கு இருக்குது, நான் தான் தலைவர் என்று போலி ஆவணங்களை உருவாக்கி தேர்தல் ஆணையத்தை அவர் மோசடி செஞ்சுட்டாரு என்கிற குற்றச்சாட்டை பாமகவில் இருந்து சொல்கிறாங்க.
அன்புமணியா என் பேரை அன்புமணி ஆகியவர் வந்து ஒருபோதும் என் பெயரை ராமதாஸ் என்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்கிற அதாவது பல பேர் என்ன நினச்சாங்கன்னா அப்பே மகன் சண்டை சீக்கிரம் தீர்ந்துடும், நீரடித்து நீர் விலகாது, இது நெடுநாள் நீடிக்காது, இது தற்காலிகமானது, பெட்டி வாங்குறதுக்காக சண்டை போடுறாங்க. 2 பேரும் 2 கட்சியில் பெட்டி வாங்கினாங்க சட்டப்பேரவை தேர்தலில். ஒரு பக்கம் பாஜகட்ட வாங்கினாங்க, இன்னொரு பக்கம் ஏடிஎம் கிட்ட வாங்கினாங்க. இப்போ 2 ஒரு கூட்டணியில் இருக்குது. இப்போ ராமதாஸ் திமுகவை நோக்கி பயணிக்கிறதுக்கு விரும்புகிறாரு. இந்த இடத்துல இவர் பாஜக என்டிஏ கூட்டணியில் அன்புமணி வந்து தொடர விரும்புகிறாரு. இந்த முரண்பாடு தானே தவிர இது முடித்து வைக்கப்பட்டு விடும் எளிதில் என்று நினைத்தது போய் அவங்க கட்சிக்காரனில் வந்து ராமதாஸ் அணியை சேர்ந்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் வரைக்கும் போயிடுச்சு. இதில் என்ன அப்படின்னா கட்சி அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு தலைவருக்கு பிறகு அடுத்த தலைவர் அப்படின்னு கை காட்டுவாங்க. இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கருணாநிதி இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், உதயநிதி வந்திருக்காரு. இப்படி கை காட்டுவது தவறில்லை அப்படின்னும் போது ஓகே இப்போ ராமதாஸுக்கு அடுத்தது அன்புமணியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கை காட்டல இல்லை, அப்படி கை காட்டியிருக்காரு இல்லை அந்த மாதிரி. இல்லை, அதாவது திமுகவோட இதை ஒப்பிட முடியாது. என்ன காரணம்னா திமுகவில் யாரையுமே வந்து புறக்கணிக்கிற ஒரு போக்கை வந்து எந்த தலைமையும் கையில் எடுக்கவில்லை. ஸ்டாலின் வந்ததுனால துரைமுருகன் வந்து பொதுச் செயலாளர் ஆக முடியாமல் போய்விட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தான் பொதுச் செயலாளர் இருக்கார். ஸ்டாலின் வந்ததுனால வந்து ஆராசா வந்து மத்திய மந்திரி ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவரவருடைய எல்லையில் அவரவருக்கான அங்கீகாரத்தை, அவரவருக்கான பொறுப்பை, அவரவருக்கான அதிகாரத்தை அந்த கட்சி வழங்கி எல்லாரையுமே அரவணைத்து போவது அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஸ்டேட்டஸாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால திமுகவுக்குள்ள உட்கட்சி பூசல் வெடிக்காதா, கனிமொழியா உதயநிதியான்னு ஒரு சண்டை நடக்காதா என்றெல்லாம் பல பேர் காத்திருக்கான். ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அழகிரி விஷயமே கூட, அதே அழகிரியா ஸ்டாலினா என்கிற விஷயம் கூட வந்து மீண்டும் வெடிக்காதான்னு பல பேர் காத்திருக்கிறான். ஆனால் அந்த குடும்பத்திற்குள்ளே அப்படி ஒரு முரண்பாட்டை வளர்ப்பது என்பதில் யாருமே வந்து யாரையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவர்கள் அமைதியான ஒரு வழி பாதையாக அந்த அரசியலை வந்து ஏற்றுக்கிறாங்கல்ல. அந்த இப்போ உதயநிதியை முதன்மைப்படுத்துவதன் மூலமாக உதயநிதி சீனியர்ஸை வந்து அவமானப்படுத்தினாரு, யாரையும் புறக்கணிச்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மீது வரலையா. அந்த கட்சியில் ஒரு பண்பட்ட அரசியலை அவர்கள் நடத்துகிறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய லேபிள் தான் உதயநிதியாக இருக்கும், ஸ்டாலினாக இருக்கும். கட்சியினுடைய ப்ராடக்ட் இருக்குல்ல, அதனுடைய அடித்தளம் இருக்குல்ல, அது வந்து கட்டமைப்பு வலுவானதாக இருக்கும், கொள்கை சார்ந்ததாக இருக்கும், அதற்கான போராட்ட வடிவம் வந்து நீர்த்து போகாததாக இருக்கும். அதனால தான் அந்த கட்சி வந்து தொடங்கிய காலத்தில் என்ன கோட்பாட்டை பேசினார்களோ அதையே இன்னும் பேசுகிறாங்க. இன்னும் இருமொழி கொள்கைக்காக போராடுறாங்க, மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோங்கிறாங்க, இன்னும் சமூக நீதி கோட்பாடு பேசுகிறாங்க, சிறுபான்மை நலன் பேசுகிறாங்க, பெண்களுக்கான உரிமை பேசுகிறாங்க. அந்த அடிப்படை கோட்பாடுகள்லேருந்து தண்டவாளத்தில் இருந்து அந்த ரயில் கீழே இறங்கலை. இவங்க தண்டவாளத்தை தகர்க்கிறான். ஆளுக்கு ஒரு தண்டவாளத்தில் ஒன்றை பிடிச்சிட்டு போயிடலாம், ரயில் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அதனால் ரெண்டையும் ஒப்பிடுவது தேவையற்றதான் நான் கருதுறேன். கண்டிப்பாக. இப்போ அப்படி பார்க்க போனால் பாமகவில் ராமதாஸுக்கு அடுத்தது தலைவர் போஸ்ட்டுக்கு வரக்கூடிய தகுதியான நபர் அப்படின்னா யாரு நீங்கள்? அதாவது அண்ணா கூட கலைஞர் தான் அடுத்த தலைவர்னு யாரையும் சொல்லலை. பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு கட்சியில் பல தம்பிகளை வளர்க்கிறாரு. நாவலர் நெடுஞ்செழியனை கூட ஒரு மேடையில் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு பேசினார். அது கூட ஒரு எதுகை முனையாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தலைமை பண்பு மிக்க தம்பிகளிலே முதன்மையானவர் நாவலர் நெடுஞ்செழியன் என்று வேணால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் களத்திலே வந்து மிகப்பெரிய தீவிரமான செயல்பாட்டாளராக, சமூக செயல்பாட்டாளராக, அரசியல் செயல்பாட்டாளராக கருணாநிதி அவர்கள் இருந்த காரணத்தினால அவருக்கு ஆதரவு பெருகியது. எம்ஜிஆரும் ஆதரித்தார். அது ஒரு வலுவான கட்டமைப்பை அவர் கைப்பற்றினார். அப்போ கட்சியினுடைய தலைமை யார் என்பதை அடையாளம் காட்டுவது என்பதை விடவும் ஜனநாயகத்திற்கு அவர்களாகவே தன்னெழுச்சியாகவே சில தலைவர்கள் எல்லா கட்சியிலையும் உருவாவாங்க. இப்போ நீங்கள் எல்லா கட்சியிலையுமே தன்னெழுச்சியாக 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குவதற்கு ஜனநாயகத்தில் அனுமதிக்கணும். அனுமதிச்சா அந்த ஆற்றல் கட்சிக்கு பயன்படும். நீங்கள் யாரையாவது நியமிப்பதில் என்ன சிக்கல் வரும்னா அவருடைய குணக்கேடு, அவருடைய தனிப்பட்ட ஒழுங்கீனங்கள், அவருடைய தலைமை பண்பு இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கிற சிக்கல்களை அந்த கட்சி சித்திக்கும். வாரிசு அரசியலையே நம்ம 2ஆக பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் பண்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் சிக்கல் கிடையாது, பண்பட்டவர்களாக இல்லைன்னா சிக்கலாக அது மாறும். அது 2 அபாயம் இருக்கிறது. அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பண்பட்ட அரசியலை வந்து அவர்கள் உள்ளுக்குள்ளே வந்து புகைந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அது எரிய தொடங்கி விட்டது என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராமதாஸ் அவர்களே தம் மகன் மீது வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால மொத்தமாகவே அன்புமணியினுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிக்கணும், அரசியலை விட்டே போகணும்னு நினைக்கிறாரா ராமதாஸ்? அதாவது அதற்கு அர்த்தமே என்னன்னா, இவன் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, கட்சி காப்பாற்றப்படணுங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். சிபிஐ விசாரணை வேணும்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ ஜெயிலுக்காவது கூட்டு போன, என்னைய டார்ச்சர் பொறுக்க முடியலைங்கிற இடத்தை நோக்கி அது நகருகிறது.
அதனால் நான் வளர்த்த கட்சி இப்போ அவர் ஜி.கே. மணிக்கு வந்து மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு. பல பேருக்கு அந்த மாநில பொறுப்பை வந்து பேராசிரியர் தீரன் வந்து மாநில பொறுப்பு அவர் கொடுத்தாரு. பல பேருக்கு அந்த மாநில பொறுப்பை கொடுத்துட்டு திரும்ப பெற்றுக்கொண்டார். இவர்கிட்ட கொடுத்தாரு, திரும்ப பெற முடியல. எப்படி எடப்பாடிகிட்ட கொடுத்தாங்க போஸ்டிங்காக, திரும்ப சசிகலா வாங்க முடியல. சிக்கலே எங்கே வருதுன்னா, தலைமைக்கு கட்டுப்படுவதா இல்லையா, தலைமைக்கு நீங்கள் கீழ்ப்பணிவதா இல்லையா, தலைமைக்கினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் வந்து உடன்படுகிறீர்களா முரண்படுகிறீர்களா. அந்த இடத்துல ராமதாஸினுடைய கணிப்பு அன்புமணி விஷயத்தில் தோற்றுவிட்டது. மகன் தானே அப்படின்னு இருந்துட்டாரா? இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு நெறிமுறை இருக்கிறது. அந்த நெறிமுறை மாறுகிற போது அந்த அரசியல் கட்சிங்கிறது தனிநபர் விஷயம் அல்ல. இப்போ ராமதாஸை யோசிக்கலாம்ல சார், ஒருவேளை வந்து இப்போ உண்மையாலுமே வந்துட்டு கேஸ் எடுத்து ஒருவேளை அன்புமணி அவர்கள் வந்துட்டு சிறைக்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து ராமதாஸுக்கு அடுத்தது வந்துட்டு ஓகே அடுத்த தலைவராக வரலாம் அப்படின்னா மொத்தமாகவே கட்சி அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ராமதாஸ் குடும்பத்திலே இல்லாமல் போயிடும்ல. அடுத்தடுத்து வர்றவங்க கட்சி வழிநடத்தி. அதாவது யாருக்காகவும் எதுவுமே நின்று போய்விடாது உலகத்தில். இல்லை, ராமதாஸ் அதெல்லாம் யோசிக்க மாட்டாரா? இல்லை, அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் கட்சி இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அவர் 22 பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் சமூக நீதி போராட்டத்தில், அப்படின்னா இடஒதுக்கீட்டு போராட்டத்தில். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு தலைவர் உருவாகலாம். இப்போ பன்ருட்டி வேல்முருகன் வந்து தலைவராக உருவாகி விடக்கூடாது என்பதற்காக தான் அவர் வெளியில் அனுப்பப்பட்டார். இப்போ அவர் அந்த சமூகத்தினுடைய ஒரு 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 செயல்பாட்டாளர், சமூக செயல்பாட்டாளர், தீவிரமான அரசியல் செயல்பாட்டாளர். வேல்முருகனும் அப்படிதானே? ஆமாம், வேல்முருகன் அப்படி தான் வெளியேற்றப்பட்டார். அன்புமணியினுடைய வளர்ச்சிக்காகத்தான் வேல்முருகன் வெளியேற்றப்பட்டார். அப்போ அந்த சமுதாயத்துக்கு வேறு தலைவரே கிடையாது என்பது அல்ல. அந்த சமுதாயத்திற்கு வேல்முருகன் தலைமை தாக்கலாமே, வேறு தலைவர்கள் தலைமை தாக்கலாமே, எல்லாம் ஒன்றுபடலாமே. நாளைக்கு 2 கட்சிகளும் பாமக கூட நாளைக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பாமகவும் ஒன்றுபட்டு கூட அந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கலாம். அதனால் ஜனநாயகத்தில் ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து நின்று போய்விடாது. நம்ம இன்றைக்கி வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்து சாயங்காலம் ரயில் ஏறலைங்கிறனால இனிமேல் அந்த வண்டி ஓடாதுன்னு அர்த்தம் இல்லை. இயற்கையினுடைய வீதின்னு ஒன்று இருக்குது, இயக்க வீதின்னு ஒன்று இருக்குது, அது இயங்கி கொண்டே தான் இருக்கும். எங்கேயுமே என் பேரை யூஸ் பண்ணவே கூடாது, கட்சி கொடியோ கட்சி சின்னத்தையோ எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது, அன்புமணி மட்டும் சொன்னா போதும். என்ன அடிச்சிட்டாலும் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா சார்? இது கேட்க, அதாவது கொள்கை என்று வருகிற போது அதில் வந்து அப்பன் மகன் உறவு என்பது 2ஆம் பட்சமாயிடும். கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து ஒருவர் உகந்தவராக இல்லை, சரியானவராக இல்லை என்றால் அவர் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் தான் என்பதில் ராமதாஸ் 2வது கருத்து இல்லைன்னு நினைக்கிறார். அதனால் ராமதாஸ் வந்து ஒரு தலைமைக்கு கட்டுப்படாதவர், எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் தகுதியற்றவர் தான், அவர் நீக்கப்படுவதில் தவறே கிடையாது. அந்த கட்சியை உருவாக்கியவர் சொல்கிறார், நிறுவனர் சொல்கிறார், யாரோ ஒருவர் அல்ல அவர். அதனால் அவருக்கு தான் அந்த அந்த இயக்கத்திற்கு அதிகமான தியாக தழும்புகளை பெற்ற வரலாறு இருக்கிறது. அந்த தியாக தழும்பு வந்து அன்புமணியிடம் இல்லை. எனவே அவர் சொல்வதை இவர் கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவர் சொல்வது நிராகரிப்பதான் சரியானது. இப்போ கட்சி அந்த சின்னம் அதெல்லாம் யார்கிட்ட போகும்னு நினைக்கிறீங்க? கட்சியை உருவாக்கியவருக்கா இல்லை இப்போதைக்கு தலைவராக இல்லை, அவர்கள் தேர்தல் ஆணையத்திலே முறையிட்டிருக்கிறார்கள், உச்சநீதிமன்றத்திலே வந்து வழக்கு போட்டிருக்கிறார்கள். அவர் யாருக்கு சாதகமாக வழக்கு தீர்ப்பாகும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கட்சியினுடைய நிறுவனரை தாண்டி அந்த கட்சி வேற ஒருவருக்கு சென்று விடாது என்று தான் நான் நம்புகிறேன். இல்லை, ஜி.கே. மணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், ஒருவேளை வந்துட்டு அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நான் கட்சியை விட்டே வெளியில் வந்துடுவேன், நான் தனியாக ஒரு புதிய பாதையை ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்போ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது சேரக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அவர் அப்படி சொல்லலை. மீண்டும் வந்து அன்புமணி இணைகிற பட்சத்தில் இவர் பழிவாங்கப்படுவார், இவர் வெளியேற்றப்படுவார். அந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்பதற்காக நான் இவ்வளவு காலம் வந்து நீண்ட காலம் வந்து திமுகவிலே அழைப்பு விடுத்தார்கள், அதிமுகவிலே அழைப்பு விடுத்தார்கள், எனக்கு அமைச்சர் பதவி தருவேன் என்றெல்லாம் கூப்பிட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நான் போகாதவன், நான் வந்து எந்த அவமரியாதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு ஆபத்து வரும் என்று சொன்னால் நான் வெளியே போயிடுவேன்னு தான் சொல்கிறாரே தவிர அவர் ஒன்றும் 2 பேர் சேரக்கூடாதுன்னெலாம் அவர் சொல்லலை. 2 பேர் சண்டையில் அவர் யார் பக்கமும் இல்லை, அவர் கட்சியின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நிற்கணும் தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்று அன்புமணி வெளிப்படையாக பேச தொடங்கியதற்கு பின்னால் மீண்டும் அன்புமணியையும் ராமதாஸும் இணைகிற பட்சத்தில் அவர் தனிமைப்படுத்தப்படுவார். அந்த தனிமைப்படுத்துவதற்கு தனிப்பாதையை நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதனால் அது குற்றச்சாட்டாக நான் பார்க்கலாம். வேறு இன்னொரு விஷயம், இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எலெக்ஷன் வந்துட போகுது, எல்லாருமே வந்துட்டு இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாமகவில் இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா தேர்தலுக்கு வேட்பாளர்கள் வந்துட்டு வந்து மனு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பாமகவோட நிலை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சட்டமன்ற தேர்தலில்? 2 அணிகளாக போட்டியிடுகிறார்களா,
ஏன்னா தேர்தலுடைய சின்னம் யாருக்கு வழங்கப்பட போகிறது, கட்சியினுடைய அங்கீகாரம் யாருக்கு வழங்கப்பட போகிறது, அவர்களோட தான் கூட்டணி என்று தான் பெரிய அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அதனால் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவை பொறுத்து அது மாறும். இப்பொழுதைக்கு ராமதாஸ் தான் கட்சியினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்புகிறாங்க, சமுதாயம் நம்புது, அவருடைய சமூகத்தை சேர்ந்த நம்புகிறாங்க. அன்புமணி பின்னால் நிர்வாகிகள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அது 2 அணிகளாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தான் எந்த அணி செல்லும் எந்த அணி செல்லாது என்பதை இறுதியாக சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிறது. அந்த தீர்ப்பு வருகிற பட்சத்தில், அந்த முடிவு வருகிற பட்சத்தில் அப்பொழுதுதான் பெரிய அரசியல் கட்சிகள் அவர்களோட கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கு தயாராவார்கள். இல்லை என்றால் பாமக தனிமைப்படுத்தப்பட்டு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய பின்னடைவை சந்திக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது பாமகலே. அதுக்கு அடுத்து தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க அன்புமணி அவர்கள் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ தமிழகத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதான். ஆனால் தமிழ்நாடு அரசு அதை எடுத்தால் அது வெறுமனே ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி ஆகிடும். மத்திய அரசாங்கம் எடுத்தால்தான் அது இடஒதுக்கீட்டுக்கான விஷயங்களுக்கு, சில முடிவுகளுக்கு அது வழிவகுக்கும். எதுக்காக எடுக்கிறோன்னு ஒரு கேள்வி இருக்கல. எந்த ஜாதி பெரிய ஜாதிங்கிறதுக்கு எடுக்கலை. யார் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள், எந்த சமூகம் கல்வியற்றவர்களாக இருக்கிறார்கள், எந்த சமூகம் பின்னடைவை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை மேடேற்றுவதற்கு புதிய திட்டங்கள் வகுப்பதற்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பிலே எல்லாருமே ஏதாவது ஒரு சாதி, இந்து மதம் என்பது சாதியினுடைய அடுக்குகளிலே உருவாக்கப்பட்டது. படிக்கட்டு மாதிரி, ஒரு படிக்கட்டுக்கு மேலே இன்னொரு படிக்கட்டு, ஒவ்வொரு சாதிக்கு கீழேயும் ஒரு ஜாதி அடிமைப்படுத்தப்படுகிறது என்கிற நிலைமை இருக்கிறது. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், அதிகாரமற்ற சமூகங்கள், கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் அவர்களுக்கான உரிமைகளை மீட்டு தருவதற்கான திட்டங்களை வழிவகுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. அது இந்தியா முழுக்கவே எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான், ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எடுப்பதனால எந்த பயனும் விளையாது. ஏன்னா பீகாரில் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அதனால என்ன பயன் விளைந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கல. நிதிஷ்குமார் ஜெயிச்சிட்டார்ல. இல்லை, தேர்தல் வெற்றி சம்பந்தப்பட்டதல்ல அது. நான் சொல்றது தேர்தலை கடந்து ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு அது பயன்படணும். வெறுமனே கணக்கெடுப்பு நடத்துவது என்பது கண்துடைப்பாக மாறிவிடக்கூடாது. அது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. மாநில அரசு அழுத்தம் கொடுக்கலாமே மத்திய அரசுக்கு. அவங்க ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க திமுக அப்படின்ற மாதிரி. ஏன் அவர் மத்திய அரசாங்கத்தின் கூட்டணியில் இருக்கார், அவர் ஏன் மாநில அரசு அழுத்தம் கொடுக்கணும்? அவரே போய் மோடிட்ட போய் சொல்லலாமே, அமித்ஷாட்ட போய் சொல்லலாமே. அவருடைய செல்லப்பிள்ளையாக அவர் பெத்த தகப்பனை விடவும் பிஜேபி பெருசுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல தானே அன்புமணி இருக்காரு. அப்புறம் ஏன் இவங்க அழுத்தம் கொடுக்கணும்? இவருக்கு அதுதான் கோரிக்கை என்றால் அந்த கோரிக்கைக்காக அவர் மனு கொடுக்கலாம், அல்லது போராடலாம், அல்லது குரல் கொடுக்கலாமே தவிர அதுக்கும் திமுக மேலே பழி சாட்டுவது என்பது பொருத்தமற்றதான. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.